ஆனா அதுக்கப்புறம் 2016 எலெக்ஷன் வந்தது. அது பலன் தரல அப்படிங்கிற வருத்தம் அவங்களுக்கு உங்களுக்குலாம் உண்டா? அது ரொம்ப கம்மி ஓட்டில் தான் நம்ம இழந்தோம். 98 சீட்டு ஏதோ வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த உழைப்பால் தான் எங்களுக்கு 21லேயும் ஜெயிக்க முடிஞ்சது. அதுக்கு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போல அதுக்கு அடித்தாளம் விட்டது. நீங்க போனீங்களா? நமக்கு நம்ம போனேன். அந்த கேப்பில் வந்து இவங்க நிறைய பார்த்துட்டு இருக்கும்போது அந்தந்த ஊரில் எங்கெங்கே கோயில் இருக்கோ அங்கே போயிடுவேன். நீங்க போகாத கோயில் தமிழ்நாட்டுல இருக்கா? தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அதுல ஒரு கின்னஸ். எந்த ஊர் போனாலும் அது சின்ன கோயில் பெரிய கோயில்னு இல்லை, எந்த கோயிலாக இருந்தாலும் நான் போயிடுவேன். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இவங்களோட டூர் போனாக்கா அந்த ஊரில் இருக்கிற கோயில்கள் பக்கமாக இருக்கிற கோயில் போயிட்டு வந்துடுவேன். நீங்க நிறைய விளக்கி இருக்கிறீங்க, அவரும் நிறைய பேசியிருக்கிறார் உங்க இறை பக்தியை அவர் மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா ஆரம்ப காலத்துல அது சிரமமா இருந்ததா? அந்த குடும்பத்துடைய தலைவர்கள் ஆண்கள் நிறைய பேர் வந்து கடவுள் மறுப்பாளர்கள். நீங்க வந்து இல்லை, அதெல்லாம் எதுவுமே எங்களை சொன்னதில்லை. நீங்கள் ஏன் கோயிலுக்கு போகிறீங்கன்னு சொன்னதில்லை. நான் டெய்லி போவேன் அந்த கிருஷ்ணன் கோயிலுக்கு. காலையிலையோ இல்லை சாயந்தரமோ போவேன். என்ன சொன்னதே இல்லை யாருமே ஏன் நீங்கள் அங்கே போயிட்டு வரேன்லாம் கேட்டதில்லை. முதல்ல இருந்தா அந்த ஒரு ஃப்ரிக்ஷன் ஆரம்பத்துல இல்லை, அது ஒரு புரிதல் ஏற்படுறதுக்கு டைம் எடுக்கல. இல்லை இவர் எதுவும் கேட்கல, நம்மலாம் வந்து அந்த மாதிரி கூட இல்லவே இல்லை. நானும் எங்கள் அண்ணியும் செல்வண்ணியும் டெய்லி போவோம் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு. ஓஹோ, தயாளுமாவுக்கும் பக்தி உண்டுல்ல? அவங்களுக்கும் குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போவாங்க. ஆனால் எங்கள் அளவு வந்து அந்த மாதிரி எல்லாம் கோயிலுக்கு போவாங்க. அதில் டாப்பர் நீங்களும் மிஸ்ஸஸ் செல்வியும் தானே? நான் தான் நினைக்கிறேன். அவங்களும் போவாங்க, இருந்தாலும் நான் நிறைய. உங்களுக்கு இஷ்ட தெய்வம் நம்ம எல்லா சாமியுமே நான் கும்பிடுவேன். எந்த கோயிலுக்கு போனாலும் எல்லாரும் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் ஒரு ஃபேவரட் சொல்லணும்னா அப்படின்னா நாங்கள் ரொம்ப குலதெய்வத்தை கும்பிடுவோம். கிளம்புன உங்களுக்கு எங்களுக்கு அங்கே எனக்கு அம்மா வீட்லேயும் அதுவே, இங்கேயும் அதே தான். ஒரே கோவிலா இல்லை ஒரே பேர் கொண்ட ரெண்டு சாமி? ஊர் வேற வேற, ஆனால் சாமி ஒன்று. அங்காளம்மன். டக்குன்னு நினைக்கிறது குலதெய்வத்தை நினைப்போம். குலதெய்வம் கோயிலுக்கு இவங்க எல்லாமும் பங்களிப்பாங்களா? நீங்க கேட்டா கூப்பிட்டா வருவாங்க. அந்த சைடு போகும்போது அவங்க மரியாதை கொடுத்து உள்ள கூப்பிடும்போது வருவாங்க. நமக்கு நாம போதும் போனாங்கல்ல கோவிலுக்கு. திருக்கோஷ்டி, அது வந்து திருக்கோஷ்டியூருக்கு போடும்போது அந்த ராமானுஜர் தொடர் வந்தப்போ கலைஞர் அப்போ வந்து அவர் வந்து ரொம்ப சொல்லி கூப்பிட்டாரு, வந்து பாருங்கன்னு தான் வந்து வரேன்னு சொல்லி வந்தாங்க. அதோட மகனுங்கிறது ராமானுஜர் அங்கதான் அந்த அதான் ஓம் நமோ நாராயணா சொன்னாருன்னு சொல்லுவாங்க. மேலே போய் சொன்னாருன்னு அந்த இடத்த பார்க்கறதுக்காக மேலே ஏறி வந்து பார்த்தாங்க. திருக்கோஷ்டி நம்பி அவருக்கு கொடுத்த மந்திரம் அது யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னதை வந்து மேலே ஏறி எல்லாருக்கும் சொல்லுவேன்னு சொன்னார் இல்லையா, அதை வந்து மேலே ஏறி வந்து பார்த்தாங்க, சொல்லி காமிச்சாங்கன்ட்டு. ஓஹோ, ஒரு காரணம் நீங்க கூப்பிட்டதா இல்ல கலைஞர் தொடர் அவங்க எல்லாம் அந்த இடத்துலயே மீட்டிங், அந்த கோயில் வெளியிலேயே வேன்ல வந்து சந்திக்கிறது ஒரு நிகழ்வு இருந்தது. அவங்களும் வந்து கூப்பிட்டதும் நான் வரேன்னு உள்ள வந்துட்டேன். உங்களுக்கு வருத்தம் இருந்தது இல்லையா? நமக்கு இவ்வளோ பக்தி இருக்கு, நம்ம வீட்டு தலைவர்களுக்கு கலைஞருக்கு இல்லை, நம்ம வீட்டுக்காரருக்கு இல்லை. இல்லை, அப்படிலாம் நான் நினைச்சதே கிடையாது. நம்ம என் மனசுக்கு சந்தோஷம், என் மனசுக்கு ஒரு நிம்மதி, அதனால நான் போயிடுவேன். அந்த பவுண்டரி ரொம்ப அரிது இல்லை? இன்னைக்கு இதுதான் இந்த பவுண்டரியில தான் நிறைய பிரச்சனைகள் நிறைய இல்லங்கள்ல வருது. அது மாதிரி நான் வந்து எதுவும் சொன்னதில்லை, அவங்களும் எங்களை வந்து எதுவும் சொன்னதில்லை. கலைஞரும் சொன்னதில்லை. பொதுத்தளத்திலும் இருக்கக்கூடிய விமர்சனம் தான். அதுக்கு நீங்க ஆழமான காரணங்கள் சொல்லி எழுதியிருக்கிறீங்க. திமுக இந்துக்களுக்கு எதிரான கட்சி. ஆனால் திமுக இந்த கவர்மெண்ட்ல தான் வந்து கோயிலுக்குன்னு நிறையாவே செஞ்சுருக்காங்க. எல்லாமே கும்பாபிஷேகம் பார்த்தீங்கன்னா நிறைய பண்ணது நம்ம கவர்மெண்ட்ல தான். நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். தேர் ஓடாதது, ஓடாது, தெப்பம் இல்லாதது, நிறைய ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது. நிறைய பண்ணது வந்து நம்ம தான் பண்ணோம், திமுக தான் பண்ணுச்சு. ஊடக வெளிச்சம் இல்லாம நீங்க இன்னைக்கு கோவில் போக முடியாத ஒரு நிலைமை. எங்க போனாலும் அது ஒரு தலைப்பு செய்தி ஆகுது. அந்த ஒரு பிரைவசி இல்லைங்கிற வருத்தம் உண்டா உங்களுக்கு? அது ஒன்றும் பண்ண முடியாது. மற்றவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம நம்ம சீக்கிரம் அந்த இடத்துலேருந்து கும்பிட்டுட்டு வந்துடணும்னு நினைப்பேன். அது மட்டும் அந்த இடத்துல நினைப்பேன். பின்னால் வர்றவங்களுக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இடைஞ்செல்லாம் இருந்துடக்கூடாது. அப்படி நீங்கள் க்யூலையும் போக முடியாது, அதுவும் போக முடியாது. அப்படி நின்னாலும் அதுவும் வந்து இதாயிடும். அதனால் அவங்க கூப்பிட்டதும் உள்ளே போய் எவ்வளோ சீக்கிரம் நம்ம சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரலாமோ வந்துடுவேன். இது வரைக்கும் போகணும்னு நினச்சி போகாத கோயில் தான் இருக்கா? இன்னும் அந்த சைடு தூரத்தில் இருக்கிறது தான். பூரி ஜெகநாதர் போகணும்னு நினச்சேன், போயிட்டு வந்துட்டேன்.
இந்த காமாக்கியா போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன், இன்னும் போகல. அசாம்ல அது அசாம் போகணும். அரசியல் பத்தி முதலமைச்சரோட பேச மாட்டீங்க, துணை முதலமைச்சரோட? நேரமும் கிடைக்காது பேசுறதுக்கெல்லாம். அதுக்கெல்லாம் அதுக்கு கிடைக்காது. கிடைக்கிற நேரத்தில் எப்படி இருக்கீங்க என்ன ஏது அப்படி தான் பேசிக்கலாமே ஒழிய அரசியலை பற்றி உட்காந்து திருப்பி நாங்கள் இருக்கும்போது அரசியலே பேசிகிட்டு இருக்க மாட்டோம். வீட்டில் மதுரையா சிதம்பரமா? திருச்செங்கோடு. அது என்ன கணக்கு? அது ரெண்டும் சமம். ஓ அப்படி. திருச்செங்கோடுன்னா அதான சொல்லுவாங்க, சிவன் பாதி சிவன் பாதி பாதி பாதி. ஐ லைக் திஸ் ரிப்ளை. ஏன்னா இப்போ மதுரை சிதம்பரத்தோட நம்ம கன்ஃபைன் பண்ணிக்கிறது உண்டு. சிவன் பாதி சக்தி பாதின்னு திருச்செங்கோடுனாலே, அதனால சொன்னேன் திருச்செங்கோடு. இங்க வீட்டில் நீங்க தான் பாஸா? அப்படின்னு இல்லை, நிர்வாகம்லாம் நான் தான் பார்ப்பேன். இல்லை, வீடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு கேள்விப்பட்டிருக்கேன். வேற பிள்ளைங்கிட்ட இருக்க மாட்டேன், பசங்ககிட்ட இருந்தேன். பசங்கள்கிட்ட அவர் ஸ்ட்ரிக்டா? அவன் என்னை விட கொஞ்சம் லீனியன்ட். அப்பான்னா கொஞ்சம் செல்லுவாங்க பசங்களுக்கு. ஆனா உங்க பேர பிள்ளைங்க இங்க பாட்டி ரொம்ப ஸ்வீட் பாட்டின்னு எழுதுறாங்க. ஆனா பசங்க பேர பசங்ககிட்ட வந்து அது மாதிரி அடித்ததும் இல்லை, அதுங்களை வந்து நம்ம கண்டித்ததும் கிடையாது. யார் அதிகமாக அடி வாங்குவா? உதயாதான். எதுக்காக? அம்மா படிக்கலைன்னா ஏதாவது ஒன்றுன்னா உதயா கொஞ்சம் அடிப்பேன். இப்போ மகள் மேலே செல்லமோ? 2 பேரும் செல்லும் தான், ஆனால் என்னட்டா நிறைய அடி வாங்கினது உதயா. அவர் குறும்பா ரொம்ப சாஃப்டா? டெபினிஷன் ரொம்ப சாஃப்ட்டு. ஏன் ரொம்ப அடிக்கிறீங்க? சாஃப்டாக இருப்பார். சாப்பிடலங்கோ பிடிவாதம் அந்த மாதிரிக்கு அடிச்சிருவோம், வேற மட்டும். அவர்லாம் கேட்க மாட்டாரு, எங்கள்கிட்ட இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தீங்களே வந்து திட்டுவாங்க. அவங்க அப்பாவுக்கு வந்து எங்கள் வீட்டில் யாருக்குமே, எங்கள் மாமா அத்தை யாருக்குமே பிள்ளைங்களை அடிச்சா பிடிக்காது. நீங்க உங்களுடைய புத்தகத்துல கலைஞருடைய இறுதி ஆண்டுகளை பத்தி எழுதுறீங்க. அவர் வந்து ஒரு சிங்கம் போல தமிழ்நாட்டு அரசியல்ல அவரை பிடிக்கலாம் பிடிக்காம இருக்கலாம், ஆனா அவர் பேரை தவிர்க்க முடியாது. ஆனா அவருடைய இறுதி ஆண்டுகள் அதுல அவர் பட்ட சவால்கள் பத்தி எழுதுறீங்க. எப்போலேருந்து டிக்ளைன் ஆக ஆரம்பிக்குது அவருடைய உடல்நிலை? ஒரு 2 வருஷமா கொஞ்சம் அந்த 17க்கு அப்புறம் கொஞ்சம் ரொம்ப சிக்கானதும் ஒன்று ஒன்றா கொஞ்சம் ஆகும்போது ஆரம்பித்தது தான். அவருடைய மறைவு காலம் அப்படிங்கிறது உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பெரிய எல்லாருக்கும் பாதிப்பு. எங்களுக்கு குடும்பத்துக்கு தாண்டி தமிழ்நாட்டுக்கு என்ன நான் சொல்லுவேன், ஒரு இழப்புட்டு இன்னமும் அது நினைவு இருக்குது. அந்த வலி இன்னும் இருக்குது எங்களுக்கு. எல்லாரும் வந்து சத்தம் போட்டது இன்னுமே எங்களுக்கு காதில் ஒலிக்குது. எழுந்து வா தலைவா, எழுந்து வான்னு சொன்னது. உங்கள் வீட்டு கொல்ல கதவெல்லாம் உடைஞ்சு போச்சு. அந்த கூட்டம் நெரிசலில் லாஸ்ட்டில் அந்த வீட்டுக்கு கொண்டு வரும்போது கட்டுப்படுத்த முடியாத கூட்டத்தில் கதவெல்லாம் உடைச்சிட்டாங்க. அவருடைய மறைவு, அதுக்கப்புறம் அவருக்கான அதோட இடம் கிடைக்காம போனது, அந்த கிடைக்குமோ கிடைக்காதோ அந்த கடைசி டயத்தில் தானே வந்து சொன்னாங்க கிடைச்சிருச்சுன்னு சொல்லி. நீங்கள் இப்போ ராஜாஜி ஹாலில் உள்ளே இருந்தோம் எல்லாரும். இது கிடைச்சிடணும், அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த இடம் வந்து இருந்துடணுங்கிறதுல எல்லாருக்குமே ஒரு டென்ஷனாக இருந்தது. அது கிடைச்சதும் எங்களுக்கெல்லாம் அந்த இடத்துல ரொம்ப இவங்க உணர்ச்சி வசப்பட்டுட்டாங்க. வெளியில் வந்துட்டாங்கல்ல, வந்து எல்லாரையும் கையை பிடிச்சிட்டு ரொம்ப அண்ணி செல்வி அண்ணி அவங்க தங்கச்சியை போய் பிடிச்சி தான் ரொம்ப கதறி அழுதுட்டாங்க. கிடச்சிருச்சு செல்வி அப்படின்னு சொல்லி.